ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்கள் சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து எம்எம்டிசி பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து டிவிஎம் ஸ்கோர் வர்றதுக்கோ, அதாவது ட்ரெண்ட் லைனுடைய அனாலிசிஸ்ட் வர்றதுக்கோ, இல்லாட்டி கன்சஸ்னஸ் அனாலிசிஸ்ட், எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ்ட் வர்றதோ யாருமே எதுவுமே கொடுக்கல. அதனால நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அமையணும். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ எந்தெந்த இடத்துல அட்வான்டேஜ் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து சரிப்படுத்திக்கிறதா நல்லதுங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களுடைய வந்து டியூரபிலிட்டி ஸ்கோர் ஏன்னா ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் எலிஜிபிலிட்டியே வரல அப்படிங்கிறது தான் இங்கே. அதனால தான் அது வந்து ஃபினான்ஸை பற்றி அது பேசலை. வேல்யூஷனை வந்து ஃபினான்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தர வேல்யூஷன். ஆனால் ரொம்ப ஹை வேல்யூஷன் மாத்திரம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மொமெண்டம் திடீர்னு புல்லிஷில் ஆயிருக்கு. இவங்க திடீர்னு மேலே ஏறாங்க, திடீர்னு கீழே இறங்குறாங்க. பிஏ பொறுத்த வரைக்கும் செல் ரேஷியோ தான் காமிச்சிட்டு இருக்கு. சரி, இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு புரிதல். ஆர்ஓஇ கூட இருக்குது, ஆனால் ஆர்ஓசிஇ வந்து இப்போ 1.9ங்கிறது ரொம்ப லோ தான். இப்போ இவங்களுக்கு டெப்ட் இல்லாத கம்பெனி, டெப்ட் வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஆனால் பிஇ அண்ட் பிபி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது ரொம்ப ஓவராக மேலே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோ இல்லாட்டி இவங்க வந்து இது ஃபோர்காஸ்டர்ஸில் யாருமே எஸ்டிமேட் பண்ணலை. இதில் நம்ம ரிஸ்க் எடுக்கலாமாங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். புக் வேல்யூ 10.8 தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் என்னமோ இப்போ 100 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இவங்களுடைய ஃபினான்ஸை பார்ப்போமே. ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கிறாங்க. 10,000 20,000 கோடி 30,000 கோடிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு 200 கோடிக்கு வந்திருக்கு போன வருஷம். இது நம்ம ரொம்ப ரொம்ப நோட்டிஃபை பண்ண வேண்டியது. இந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொன்னால் இது நம்பிக்கைக்குரியதா அப்படின்னுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து இவங்களோட ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து 87% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 94% கிட்டக்க குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மேலே போய்கிட்டு இருந்தது திடீர்னு கீழே இறங்கி வருதுன்னா அதை நம்ம நம்பிக்கைக்குரியதாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீப்பப் பண்ணிக்கலாம். நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கீப்பப் பண்ணணுமாங்கிறதையும் நம்ம டிசிஷன் நம்ம தான் எடுத்தாகணும். ஸோ இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர், அதாவது இந்த மார்ச், இங்கே என்ன ஜூன் மாதத்துக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல, அதனால மார்ச் மாதத்துக்கான ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மார்ச்சோட 2024 மார்ச் 2023 மார்ச் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஆமாம், நெட் ப்ராஃபிட் அப்போ சிங்கிள் டிஜிட்டில் இருந்துட்டு இப்போ டபுள் டிஜிட்டில் வந்திருக்கு. ஆனால் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 90% 91% கீழே இறங்கியிருக்கு. இபிஎஸ் இவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப கிட்டத்தட்ட 2021 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை தான் டபுள் டிஜிட்டில் வந்திருக்கு, செப்டம்பர் 2022. பாக்கி எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன்லேயே தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனியை நம்பக்கூடாதுங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன். எம்எஃப் ஹோல்டிங் வந்து 0.27 வந்து இந்த வருஷத்துக்கு வந்திருக்கு. இது ஆனுவல், நம்ம ஜூன் மாதத்துக்கான ரிசல்ட் நான் வராததுனால அது நம்ம பார்க்கல. அதனால கீழே போய் பார்ப்போம். எம்எஃப் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, மார்ச் மாதம் ஏற்றி வச்சுட்டு ஜூன் மாதத்துக்கு அப்படியே கீழே 0.02% இறக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் வந்து ஜூன் மாதத்துக்கு 0.53 ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணி உஷாராக அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா 93% கவர்மெண்ட் ஷேர் தான் வச்சுக்குவோம். அதனால உஷாராக அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. அதனால நம்மளுடைய ப்ரைஸ் நம்ம இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டோம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இது வந்து பி வந்து ஹையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஓவர் வேல்யூஷன் தான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன வருது அப்படின்னு சொன்னால் 31லேருந்து 46 தான் மேக்ஸிமம் நமக்கு நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அது 100 105 போகுது அப்படின்னு சொன்னாக்க என்னை கேட்டால் இது வந்து 2 மடங்குக்கு மேலே லாபம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். சப்சிக்வெண்ட்டாக இவங்க பிஸ்னஸை கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம டிசிஷன் எடுத்துக்கணும். நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இது வந்து அக்டோபர் மாதம் 17 2023 வந்து மின்ட்டில் வந்த ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலை நீங்களும் படிச்சுக்கோங்க. உங்களுடைய புரிதலுக்கு நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஏதோ ஒரு வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்படி ஒரு ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்புறது அப்படிங்கிறது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். இப்போ நம்ம வந்து அதே 31 to 46 தான் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு இருக்கக்கூடியதுக்கு எந்த வித ஃபண்டமெண்டல் பேக்கப்பும் இல்லை. அதனால நம்ம வந்து இந்த ப்ரைஸை தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.